बहुत जरूरी है कि जनता इस बात को समझे कि ये नॉर्मल चुनाव नहीं है, ये लोकतंत्र को बचाने का, संविधान को बचाने का चुनाव है और इसको लड़ना और जीतना बहुत जरूरी है। ये चुनाव 2-3%, 5% और बाकी हिंदुस्तान के बीच में चुनाव है, और जो बाकी हिंदुस्तान चाहता है वो इस मैनिफेस्टो में है, और जो 2% चाहता है, जो अदानी जी चाहते हैं, वो आप उनका मैनिफेस्टो देख लीजिए, आपको पता लग जाएगा। उसमें उनकी रिक्वेस्ट लिस्ट पूरी की पूरी आपको मिल जाएगी। வணக்கம். காங்கிரஸ் அல்ல பிஜேபி, இதில் யார் வந்தாலுமே இந்த நாடு எப்படி நடந்து வருகிறதோ அப்படித்தான் நடக்கப் போகிறது. அப்படி தப்பித்தவரை காங்கிரஸ் கையில் இந்த சாசனம் மாறிவிட்டால் கோதி மீடியா எப்படி அடிமையாக இருக்கிறதோ அப்படித்தான் காங்கிரஸ் காலகட்டத்திலும் அடிமையாக மாறிவிடும். எப்படி இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்கள், டெமோக்ரஸி, கான்ஸ்டியூஷன் முடக்கப்பட்டு வருகிறதோ அதே போன்றுதான் காங்கிரஸ் வந்துவிட்டாலும் இந்த நாடு பார்க்க போகிறது. விவசாயிகளாக இருக்கட்டும், பெண் உரிமையாக இருக்கட்டும், வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், டெவலப்மெண்ட், எதை தொட்டாலும் எந்த வேலையை கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு பார்த்து வந்ததோ அதே போன்றுதான் காங்கிரஸும் பார்க்க போகிறது என்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நம்பினீர்கள்னா தயவு செய்து ஒரு முறை காங்கிரஸ் கொண்டு வந்த மேனிஃபெஸ்டோவை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். இது சாதாரணமான மேனிஃபெஸ்டோ கிடையாது. எப்படி சாதாரணமான தேர்தல் கிடையாதோ அதே போன்று கடந்த 75 ஆண்டுகளில் யாருமே கொண்டு வராத ஒரு மேனிஃபெஸ்டோ. அதாவது இந்த மேனிஃபெஸ்டோவில் சாதாரணமாக ஃப்ரீபீஸை கொடுக்கவில்லை, இந்த மேனிஃபெஸ்டோவில் கனவுகளை காட்டவில்லை, அச்சேதன் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. 100 ஸ்மார்ட் சிட்டிஸை கொண்டு வருவோம், பெட்ரோல் டீசல் 35 ரூபாய்க்கு கிடைக்கப் போகிறது, நாங்கள் வந்தோம் என்றால் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், விலைவாசி குறைந்துவிடும், இது போன்ற எந்த விதமான கனவையும் காட்டவில்லை. இந்த மேனிஃபெஸ்டோ உங்களுக்கு எடுத்து காட்டுவது என்ன? உங்களுடைய ஓட்டுரிமைக்கான அர்த்தம். இந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து காட்டுவது என்ன? இந்த நாட்டில் ஓட்டுரிமை மட்டுமல்ல, இந்த நாட்டில் உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய சாம்ராஜ்யம், உங்களுடைய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற முடிவை நீங்கள் தான் எடுக்க வேண்டும். கான்ஸ்டியூஷன் வழியாக இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்களை பற்றி, உரிமைகளை பற்றி மிகவும் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமாக இந்த நாட்டில் பார்லிமெண்ட் வழியாக சட்டங்களை உங்கள் மீது திணித்தார்களோ, எந்த அளவில் மக்களுடைய உரிமைகளை பறித்தார்களோ, எந்த அளவில் விவசாயிகள் மீது, பெண்கள் மீது, இந்த நாட்டு மாணவர்கள் மீது, இந்த நாட்டு இளைஞர்கள் மீது தன்னுடைய அகங்காரத்தை திணித்தார்களோ அந்த அனைத்திற்கும் எதிராக இந்த மேனிஃபெஸ்டோ வெளியாகியுள்ளது. இந்த பதிவிற்கு தொடக்கத்தில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோவில் பல்வேறு விஷயங்களை மிகவும் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். ராகுல் காந்தியின் குரலில் இந்த பதிவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும். இந்த மேனிஃபெஸ்டோவிற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, நியாய் பத்ரா என்கிற இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன. அதாவது நியாயத்திற்கான பத்திரத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம், இந்த நாட்டு மக்களுடன் அநீதி நடந்திருக்கிறது, இந்த முறை நியாயம் நடக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். बहुत जरूरी है जनता इस बात को समझ ले, this is election is not a normal election. மிகவும் தெளிவாக நீங்கள் அனைவருமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, இந்த தேர்தல் लोकसभा 2024 इलेक्शन और साधारण தேர்தல் கிடையாது. लोकतंत्र को बचाने का, संविधान को बचाने की जरूरत है. लोकतंत्र, ஜனநாயகம், संविधान, कॉन्स्टिट्यूशन இரண்டையுமே காப்பாற்றக்கூடிய தருணம் வந்துவிட்டது. इसको लड़ना भी और जीतना भी बेहद जरूरी है. இதில் போட்டியிடுவதும் இதில் வெற்றி பெறுவதும் இரண்டுமே மிக முக்கியமாக மாறிவிட்டது. यह चुनाव 5% और बाकी हिंदुस्तान के बीच में चुनाव होने वाला है. 5% ஒரு பக்கம், 95% இந்தியர்கள் இன்னொரு பக்கம். 2 பவர்களுக்கு நடுவே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போட்டியாக மாறிவிட்டது. जो बाकी हिंदुस्तान की जनता है वो इस मैनिफेस्टो में लिखा गया है.
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 95% மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அது இந்த மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் எழுதிவிட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 2 அல்ல 5% கார்ப்பரேட்னர்கள், குஜராத் லாபி, அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த ரிக்வெஸ்ட் லிஸ்ட்டை நீங்கள் பிஜேபியின் மேனிஃபெஸ்டோவில் பார்த்து கொள்ளலாம். ரொம்பவே ஆழமாக வார்த்தைகளாக இருந்தால் கூட உங்களில் பல்வேறு நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அப்படி காங்கிரஸ் வந்துவிட்டால் அவர்களும் இப்படி தானே நடந்து கொள்வார்கள், அப்படி காங்கிரஸ் வந்துவிட்டால் கோதி மீடியாவும் அப்படித்தானே செயல்பட்டு கொண்டிருக்கும், அப்படி காங்கிரஸ் வந்துவிட்டால் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக தானே நீங்களும் பாலிசிக்களை கொண்டு வருவீர்கள். ஆனால் இந்த மேனிஃபெஸ்டோவை நான் படித்து பார்க்கும்போது ஒரு மிக சீரியஸான டாக்குமெண்ட்டாக நான் பார்த்தேன். இந்த மேனிஃபெஸ்டோவை படித்து பார்க்கும்போது இதற்கு முன்னாடி பல்வேறு மேனிஃபெஸ்டோக்களை நான் படித்திருக்கிறேன், அனலைஸ் செய்திருக்கிறேன். அதில் அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள்னா நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்து விடுவோம், 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுவோம், நாங்கள் இதை செய்து விடுவோம், அதை செய்து விடுவோம். யாருமே இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை பற்றி, உங்களுடைய உரிமைகளை பற்றி, உங்களுடைய அதிகாரங்களை பற்றி பேசவில்லை. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை பற்றி பேசவில்லை. இந்த நாட்டு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்களை பற்றி பேசவில்லை. இந்த மேனிஃபெஸ்டோவில் அனைத்தையும் பற்றி பேசியிருக்கிறார்கள். இந்த மேனிஃபெஸ்டோவுக்கான அந்த முதல் பக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த மேனிஃபெஸ்டோவை பற்றி நீங்கள் படிக்க ஆசைப்பட்டீர்கள்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதுக்கான PDF லிங்கை நான் அனுப்பி விடுகிறேன். தயவு செய்து பாருங்கள். இதில் மிக முக்கியமான பக்கம் பேஜ் நம்பர் 21 and 22. 18 ப்ராமிசஸ்கள் இருக்கிறது. இந்த 18 ப்ராமிசஸ்களுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுடைய அண்ணநாடு வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் பார்த்து வருகிறீர்களோ அந்த அனைத்திற்கான நியாயப்பத்திரத்தை தான் இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டை எப்படியெல்லாம் திசை திருப்பி, எப்படியெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக வேலை பார்த்து வந்ததோ அனைத்தையுமே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா நீதிமன்றத்திலிருந்து தொடங்கலாம். நீதிமன்றத்தில் நீதிபதிகளை தேர்வு செய்வதற்காக ஒரு கொலிஷன் இருக்கிறது. அந்த கொலிஷனை நாங்கள் முறித்து விடுவோம். நீதிமன்றங்களில் ஸ்கெட்யூல் காஸ்டை சார்ந்த நபர்கள், ட்ரைபல் கம்யூனிட்டியை சார்ந்த நபர்கள் அதிகப்படுத்தப்படுவார்கள். முக்கியமாக நீதிபதி பொசிஷனில் ஸ்கெட்யூல் காஸ்ட் அண்ட் ஸ்கெட்யூல் ட்ரைப், இந்த கம்யூனிட்டியை சார்ந்த நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அப்படி காங்கிரஸ் வந்துவிட்டால் 2 பார்லிமெண்ட் ஹவுசஸ்கள், அதாவது லோக்சபாவாக இருக்கட்டும் அல்ல ராஜ்யசபாவாக இருக்கட்டும், 100 நாட்கள் பார்லிமெண்ட் செஷன் நடந்தே தீரும். ஒரு ஸ்ட்ராங் சிட்டிசனாக எப்படி நீங்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ, ஓட்டராக மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக ஸ்ட்ராங்கான குடிமகனாக நீங்கள் எப்படி பார்க்க முடியுமோ என்கிற அந்த விளக்கத்தை இந்த மேனிஃபெஸ்டோ வழியாக நீங்கள் பார்ப்பீர்கள். மஹுவா மொய்த்ராவை எப்படி வாய்ஸ் ஓட்டை மட்டுமே வைத்து வெளியே நடத்தினார்களோ, எப்படி 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வெளியேற்றினார்களோ, இது எல்லாம் நடக்கக்கூடாது என்கிற விஷயத்தை காங்கிரஸ் எடுத்து வைத்திருக்கிறது. ஆப்போசிஷனுடைய டிபேட், அதாவது ஆப்போசிஷன் எந்த கேள்வியை கேட்டாலும், ஆப்போசிஷன் எந்த விதமான விளக்கங்களை கேட்டாலும் அவர்களை வெளிநடத்தக்கூடிய வேலை மட்டும்தான் பிஜேபி பார்த்து வந்தது. இந்த முறை நாங்கள் ஆட்சியை பிடித்து விட்டோம் என்றால் ஆப்போசிஷனருக்கு அந்த இடம் கிடைக்கும், அவர்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் கொடுப்போம் என்று தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் பிரைம் மினிஸ்டர் மோடி எந்த விதமான ப்ரெஸ் மீட்டையும் கொடுக்கவில்லை. எங்களுடைய ஆட்சி வந்துவிட்டால் நாங்கள் ப்ரெஸ் மீட்கள் மட்டுமல்ல, ப்ரெஸ் ஃப்ரீடத்திற்காகவும் வேலை பார்ப்போம். சிஸ்டம், எந்த சிஸ்டத்தை நீங்கள் இன்றைக்கி பார்த்து வருகிறீர்களோ, பார்லிமெண்ட் போன்ற சிஸ்டத்தை பார்த்து வருகிறீர்களோ, அது பிரிட்டன் பார்லிமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், இது போன்ற பல்வேறு நாடுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். அரசாங்கம் நேரடியாக மக்களுடைய கேள்விகளை மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் கொடுக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை பிரைம் மினிஸ்டர் நேரடியாக எம்பிக்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கான குவெஸ்டின் ஆன்சர் ரவுண்டை நாங்கள் கொண்டு வருவோம். இதற்கும் மேலே நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சி தாவக்கூடிய நபர்கள், இவர்கள் மீதும் ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வருவோம். அதாவது ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு நீங்கள் தாவி விட்டீர்கள்னா உங்களுடைய எம்பி பதவியாக இருக்கட்டும், எம்எல்ஏ பதவியாக இருக்கட்டும், இரண்டுமே முறிக்கப்படும், உங்களிடமிருந்து பறித்து விடுவார்கள். அதாவது ஆப்ரேஷன் லோட்டஸ் போன்ற விவகாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் ஒரு விஷயத்தை மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறது. அதாவது நாங்கள் இவிஎம்ஐ எதிர்ப்பதல்ல, இவிஎம்ஐ வைத்து தான் அடுத்த தேர்தல்கள் நடக்கும். ஆனால் விவிபேட்டையும் இவிஎம் 100% நாங்கள் ஒப்பிட்டதற்கு பின் தான்
நாங்கள் ரிசல்ட்டை அறிவிக்கப் போகிறோம் என்று. எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கட்டும், சிஏஜியாக இருக்கட்டும், இது போன்ற அனைத்து இன்ஸ்டிடியூஷன்கள் அனைத்துமே இண்டிபெண்ட்டாக செயல்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இதை தாண்டி நீதி ஆயோக் எதை மோடி அரசாங்கம் வந்ததற்கு பின்பு அபாலிஷ் செய்து விட்டார்கள், அதாவது ரத்து செய்து விட்டார்களோ, அதை மீண்டும் ஒரு முறை கொண்டு வருவோம். பிளானிங் கமிஷனை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கிறார்கள். பிஜேபி இதை பற்றின டிபேட்களில் கலந்து கொள்ளுமா, அல்ல மீடியா ஹவுசஸ்கள் கோதி மீடியா இந்த நியாய பத்திரத்தை பற்றி டிபேட் செய்யுமா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஒட்டுமொத்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். பேஜ் நம்பர் 21, 48 பக்கங்கள் கொண்ட இந்த நியாய பத்திரத்தில் பேஜ் நம்பர் 21ஐ நீங்கள் கவனமாக பாருங்கள். 18 ப்ராமிசஸ்கள் இந்த பத்திரத்தில் இருக்கிறது. இந்த 18 ப்ராமிசஸ்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா கடந்த 10 ஆண்டுகளில் என்னெல்லாம் நடந்ததோ அனைத்திற்கான ஒரு ரீகேப் போன்று தான் இது இருக்கிறது. இதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 2ஐ நீங்கள் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். We promise to restore freedom of speech and expression, inclusive full freedom of media. நேற்று தான் போல்தா ஹிந்துஸ்தான் என்கிற ஒரு யூடியூப் பக்கத்தை முடக்கிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். அந்த யூடியூப் பக்கம் முடக்கப்பட்டதற்கு பின்பு எங்கள் போன்ற இண்டிபெண்டன்ட் நியூஸ் சேனல்ஸ்கள் அனைத்து நபர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பரான நவீன் குமார் ஆர்டிகல் 19 நடத்தக்கூடிய ஒரு நபர், அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. பிஜேபியை சார்ந்த ஒரு அட்வொகேட் எங்களை பற்றி தவறாக எழுதிவிட்டார், நான் மான நஷ்ட வழக்கை போடுகிறேன் என்று அவர் கூறியிருந்தார். அப்போது இந்த மான நஷ்ட வழக்கிற்குமே இந்த இடத்தில் இடம் கிடைத்திருக்கிறது. அதாவது பிரஸ் ஃப்ரீடம், இதை பற்றி பேசுவோம். பேச்சு சுதந்திரத்திற்கான அந்த உரிமையை கொண்டு வருவோம். We promise to decriminalize the offense and defamation and provide by law speedy remedy by law of civil damages. மான நஷ்ட வழக்கை அதற்கான, அதாவது யார் வேணாலும் யார் மீது வேணாலும் மான நஷ்ட வழக்கு இதற்கு மேல் போட முடியாது. நாங்கள் வந்தோம் என்றால் அதற்கான வேலையை நாங்கள் பார்ப்போம். We promise to end arbitrary and indiscriminate சஸ்பென்ஷன் ஆஃப் த இன்டர்நெட். எங்கே போராட்டம் நடந்தாலும் உடனடியாக முதல் வேலை என்ன பார்க்கிறது பிஜேபி? இன்டர்நெட்டை துண்டிப்பது. இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள முடியாது. இன்டர்நெட்டை துண்டிப்பதற்கு முன்பு அதற்கான தீர விளக்கத்தை மக்களுக்கு முன் வைத்ததற்கு பின் தான் நீங்கள் கொடுக்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் கொண்டு வருவோம். பாயிண்ட் நம்பர் 5ஐ நீங்கள் படித்து பார்த்தீர்கள்னா, we will review Telecommunications Act 2023 and remove the provision that restrict freedom of speech expression that violates the right of privacy. Telecommunication இதுவும் அதில் தான் வருகிறது. ஃபோனெல்லாம் நீங்கள் பேச முடியாது, அல்ல ஃபோனை வைத்து உளவு பார்க்கக்கூடிய விஷயம் பெகசஸ் விவகாரத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த அனைத்தையுமே நாங்கள் ரெவ்யூ செய்வோம் என்று. பாயிண்ட் நம்பர் 6, we promise to review all laws that interfere with the right to privacy, make suitable amendments to various laws to upload the right to privacy. உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் அரசாங்கம் தலையிடக்கூடாது. உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையை பற்றி என்ன நீங்கள் உடுத்திக்கொள்ளணும், என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா, ஹிந்து முஸ்லீம் என்கிற கலவரம், இது எல்லாமே ஒரு நபருடைய பர்சனல் விஷயங்கள். உதாரணத்திற்கு மதமாற்றம் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆங்காங்கே பிஜேபி எங்கெல்லாம் இருக்கிறதோ. ஹிந்து பையனோ அல்ல ஹிந்து பொண்ணோ இஸ்லாம பையனையோ இஸ்லாமிய பெண்ணையோ திருமணம் செய்யக்கூடாது என்கிற இன்னொரு சட்டம். இது எல்லாமே பர்சனல் விஷயங்கள். யார் யாரை வேணாலும் திருமணம் கட்டிக்கொள்ளலாம் என்கிற அந்த பர்சனல் ஃப்ரீடத்தை இந்த இடத்தில் எடுத்து காட்டியிருக்கிறது காங்கிரஸ். அதாவது நாங்கள் ஒரு செக்யுலர் நாடு, நாங்கள் ஹிந்து ராஷ்டிராவாக இல்லை என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். சரி, இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நியாய பத்திரத்தில் எப்படி இன்ஸ்டிடியூஷன்களை, பொலிட்டிக்கல் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கள் எப்படி மொனோபொலி வழியாக மாறி வருகிறதோ, எப்படி இடி, சிபிஐ, ஐடியை வைத்து கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்களோ, பல்வேறு அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அல்ல கார்ப்பரேட்டாக இருக்கட்டும், இவர்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வந்தார்களோ, அனைத்தின் மீது நாங்கள் கண்ட்ரோல் வைப்போம். ஸ்ட்ரக்சர் கண்ட்ரோல். எப்படி கிரிக்கெட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு கிரிக்கெட்
கண்ட்ரோல் ரிக்காக வேலை பார்க்கிறதோ அதே போன்று இந்த நாட்டு அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை மேட்ச் ஃபிக்ஸிங் போன்று நடத்தி வருகிறார்கள் என்று இங்கே எழுதியிருக்கிறார்கள். ராகுல் காந்தி தன்னுடைய நியாய யாத்ராவில் பல்வேறு இடங்களில் இதைத்தான் எடுத்து காட்டினார். அதாவது கான்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்களை நாங்கள் இண்டிபெண்ட்டாக மாற்றுவதற்கான அனைத்து வேலையுமே பார்ப்போம். இந்த பத்திரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அதை தான் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன்கள், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகட்டும், இடியாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐடியாக இருக்கட்டும், இது போன்ற அனைத்து டிபார்ட்மெண்ட்களுமே சுதந்திரமாக வேலை பார்க்க வேண்டும் என்று, மக்களுடைய அதிகாரத்தை பற்றி, இன்டர்நெட் வழியாக வரக்கூடிய பல்வேறு அட்டூழியங்களை பற்றியும் இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 7 நான் படித்தால் உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். We provide to upload the people's right to assemble peacefully to form association. அமைதியான முறையில் மக்கள் எங்கே வேணாலும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம், போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம், ஒரு இடத்தில் கூடலாம் என்கிற இந்த விஷயத்தை நாங்கள் இன்னும் உறுதிப்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள். லத்தாக்காக இருக்கட்டும், அல்ல டெல்லியாக இருக்கட்டும், அல்ல டெல்லி பார்டரில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய போராட்டங்களாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் போராட வந்தபோது அவர்களையும் விரட்டியடித்தார்கள். சிஏ என்ஆர்சி அந்த போராட்டத்தை ஞாபகப்படுத்தி பாருங்கள், அவர்களையும் விரட்டியடித்தார்கள். எங்கே நினைத்தாலும் எப்போ நினைத்தாலும் 144 சட்டத்தை போட்டு, யூஏபிஏ போன்ற வழக்குகளை போட்டு இந்த நாட்டு ஜேர்னலிஸ்ட்களை, இளைஞர்களை, மாணவர்களை தீவிரவாத சட்டத்தை போட்டு ஆண்டாண்டு காலத்திற்கு சிறையில் அடைக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்து வந்தது. அது இதற்கு மேல் நடக்காது. We promise not to interfere with personal choice of food and dress, to love and marry, to travel, to reside any part of this country. All laws and rule that interfere unreasonably with personal freedom will be repelled. ரொம்பவே தெளிவாக இந்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் சபதம் எடுத்துக்கொள்கிறோம், நீங்கள் எதை உடுத்திக்கொள்ள வேண்டும், எதை உடுத்திக்கொள்ளக்கூடாது, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, நீங்கள் யாரை காதலிக்கலாம் என்கிற அந்த விஷயத்திலும் நாங்கள் வரமாட்டோம், நீங்கள் யாரை திருமணம் கட்டிக்கொள்ளலாம் என்கிற அந்த விஷயத்திற்கும் நாங்கள் வரமாட்டோம். அனைத்து இந்தியர்களுக்கும் ஒரே சட்டம், ஒரே அதிகாரத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, இதே இடத்தில் இன்னும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும். சிதம்பரம் அவர்கள் முன்னாள் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவரும் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பேசினார் அதை முதலில் கேட்டுவிடுங்கள். Members of the media will recall that in 2019 we had warned of what is likely to happen between 2019 and 24 should the BJP come back to power. We were not soothsayers, but we were active workers on the ground who could sense what is happening in this country. I'm sorry to report that what we had predicted in 2019 has come to pass in 2024. We had said institutions will be diminished or captured. That has happened. We had said freedom will be restricted, and that has happened. We had said that the weaker sections of the people will be denied their rights and their privileges. That has happened. We had said that Parliament will be diminished. That has happened. We had said that we will inexorably move towards an autocracy. We are already described as an electoral autocracy by many, many thinkers of the world. That has happened. While we are unhappy that what we had predicted has happened, we have in this manifesto suggested bold measures to reverse the damage that has happened in the last 5 to 10 years. 16 மெம்பர்ஸ் கொண்ட இந்த கமிட்டியில் நியாயபத்ரா காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ கமிட்டியில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, காங்கிரஸ் ஹேஸ் டன் இட்
before and it can do it again. இதே போன்ற விஷயங்களை காங்கிரஸ் முதலிலும் செய்திருக்கிறது, மீண்டும் ஒரு முறை அவர்கள் செய்வார்கள். சிதம்பரம், denial of justice in the last 10 years, கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான அநீதி நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்பெஷலாக நீங்கள் பார்த்தீர்கள்னா கடந்த 5 வருடத்தில். We are not Sudhesar, but what we have seen on the ground, we are sorry to report that what we predicted in 2019 has come true in 2024. எதை நாங்கள் 2019ஆம் ஆண்டு எடுத்து வைத்தோமோ அதே விஷயம் 2024ஆம் ஆண்டு உண்மையாக மாறிவிட்டது. இன்ஸ்டிடியூஷனல் ஆர் ட்ரானிஷ்ட், இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்களை முடக்கிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். ப்ரிவிலேஜஸ் ஆஃப் வீக்கர் செக்ஷன் ஆர் பீன் டேக்கன் அவே. ஏழைகளுக்கு கிடைத்த அனைத்து லாபங்களையுமே அனைத்து பாலிசிகளையுமே இந்த நாட்டு அரசாங்கம் பறித்து விட்டது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்தியன் ரயில்வேஸில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு 50% டிக்கெட் கிடைத்து கொண்டிருந்தது. இப்போது அது கிடையாது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. we are moving towards autocracy, அடக்குமுறையை நோக்கி இந்த நாட்டு அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதையும் நாங்கள் 2019ஆம் ஆண்டே கூறிவிட்டோம். அனைத்துமே இன்னைக்கு மாறிவிட்டது, அப்படியே நடந்திருக்கிறது. while we are unhappy that we predicted has happened, we are trying to make new promises with our manifesto for a new India. எதை நாங்கள் எதிர்பார்த்தோமோ, எந்த அநீதியை நாங்கள் எதிர்பார்த்தோமோ அது நடந்துவிட்டது என்கிற விஷயம் எங்களுக்கு கவலை கொடுத்திருக்கிறது. ஆனால் புதிய இந்தியாவிற்கான அந்த ப்ராமிசஸ்களை நாங்கள் இந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்திருக்கிறோம். ஒர்க், வெல்த், வெல்ஃபேர், இந்த 3 விஷயங்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறது. வேலைவாய்ப்பு, உங்களுடைய வருமானம் மற்றும் நல்ல ஸ்கீம்ஸ், உங்களுக்கான ஸ்கீம்ஸ், இதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா வேஜஸ், அதாவது ஏழைகளுக்கு, லேபரர்ஸ்களுக்கு எந்த விதமான வேஜஸ் கிடைக்க வேண்டும், அதையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாடு அரசாங்கம் அதை மறந்துவிட்டது. மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் கூறிய இந்த வார்த்தையும் இதில் சேர்க்க வேண்டும். அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பிஜேபியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மீது இடி வழக்குகளாக இருக்கலாம், அல்ல அவர்கள் மீது பல்வேறு மிரட்டல்கள் வழியாக அவர்களை சேர்த்திருக்கிறார்கள். இதே மேனிஃபெஸ்டோவில் பாயிண்ட் நம்பர் 15, 16 and 17 ரொம்பவே கவனமாக நீங்கள் பார்க்க வேண்டும். We promise to ensure that police investigation and intelligence agencies will function strictly in accordance with law. They will brought under the oversight of parliament or state legislature as the case may be. போலீஸாக இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்களாக இருக்கட்டும், இல்லை ஏஜென்சிகளாக இருக்கட்டும், யாருமே தவறுதலாக லா அண்ட் ஆர்டரை தன்னுடைய கைக்குள் எடுத்துக்கொள்ள முடியாது. நேரடியாக சட்டசபை அல்ல சட்டமன்றங்களுக்கு கீழே தான் இவர்கள் இயங்குவார்கள். அவர்கள் மீது பார்லிமெண்ட்டுடைய, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பார்வை இருக்கும். We promise to enact the law on bail what will incorporate the principle that bail is rule, jail is exception in all the criminal laws. நாங்கள் வந்தோம் என்றால் தவறான முறையில் யாரெல்லாம் சிறையில் அடைத்து வைக்கிறீர்களோ, உதாரணத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற வழக்குகள், எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் சிறையில் அடைக்கிறீர்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயில் நியாயப்படி கிடைக்க வேண்டும் என்கிற அந்த வேலையை நாங்கள் பார்ப்போம். We will introduce comprehensive prison reform to transform jail into institutions of rehabilitation, reform and correction. சிறைகளாக இருக்கக்கூடாது, இது சீர்திருத்த பள்ளியாக மாற்றப்பட வேண்டும். தவறு யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் அந்த நபரை சரியான வழியில் கொண்டு வருவதற்கான வேலையை சிறைச்சாலைகள் பார்க்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். நான் இன்னைக்கு படித்த இந்த ஒரே ஒரு பக்கம்தான், இதே போன்று 48 பக்கங்கள் இருக்கிறது. அடுத்த ஒரு பதிவில் மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் செய்ய போகிறோம். அதற்கான பல்வேறு விளக்கங்களை உங்களிடம் கொண்டு வர இருக்கிறோம். ஆனால் இந்த 18 புள்ளிகளை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு விவசாயிகளாக இருக்கட்டும், அல்ல தினசரி கூலிகளாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டு பெண்களாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டு மாணவர்களாக இருக்கட்டும், அனைத்து செக்ஷன்லுமே அநீதி நடந்திருக்கிறது. அந்த அநீதியை தட்டி கேட்கும்படி இந்த மேனிஃபெஸ்டோ வெளியாகியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக
அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.